ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் 4 ஸ்லைஸ் பிரெட் இருந்தால் போதும். ரொம்ப சிம்பிளான முறையில் சட்டுன்னு 10 நிமிஷத்தில் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஒரு 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை குட்டி குட்டி பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு ரவை, 1/2 கப் ஃப்ரெஷ்ஷான புளிக்காத தயிர், 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சதை அப்படியே ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இல்லாமல் இந்த மாதிரி தோசை மாவு பக்குவத்தில் இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. பாருங்கள், மாவு இந்த கன்சிஸ்டன்ஸில் தான் இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்க வேண்டாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கேரட்டை துருவி சேர்த்துருங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது, ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியை நறுக்கினது, கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலை, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ இது ஒரு பக்கமாக அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் தோசை தவா வச்சுக்கோங்க. தவா சூடானதும் இதில் மாவு சேர்த்துக்கலாம். மாவு சேர்க்கும்போது கரண்டி வச்சு நம்ம ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். தானாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுது இல்லைங்களா, இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த வெஜிடபிள்ஸை தூவி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருங்க. விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வேக விடுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை அப்படியே இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. அவ்வளோதான், பாருங்கள், 2 பக்கமும் வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளான முறையில் நல்ல டேஸ்டியான பிரெட் ஊத்தப்பம் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.